ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சுகாதார நிலையங்கள்ல வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 4 விதமான டைப்ல உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. 104 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா குறைந்தபட்சம் நீங்க 8த் பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான். டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 23,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 18th ஜூலைக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மாவட்ட நலவாழ்வு சங்கம் உங்களுக்கே தெரியும். மாவட்ட சுகாதார அலுவலகத்தில வந்து உங்களுக்கு மாவட்ட வாரியா வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நீலகிரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருவண்ணாமலை இந்த மாரி மாவட்டத்துக்கு வந்து குடுத்துருந்தாங்க. இப்ப அத தொடர்ந்து வந்து பாருங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஒரு மாவட்ட வாரியா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். அத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது உங்க ஃபோட்டோ வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து அதில பேஸ்ட் பண்ணணும். அதே மாரி வந்து உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் நகல், இருப்பிடச் சான்றிதழ், உங்களோட குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இந்த மாரி வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் நீங்க வந்து ஜெராக்ஸ்ல வந்து உங்களோட சைன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அந்த அப்ளிகேஷனோட இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பாருங்க எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸுமே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க நேர்லயோ இல்லன்னா விரைவு தபால் மூலம் 18th ஜூலைக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ 18th ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க, நேர்முக தேர்வு மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. மொத்தமா 4 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ, ஐடியோ இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாரி ரூ. 23,000 சேலரி வந்து வரும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜெனடிக் கவுன்சிலருக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சுலர் டிகிரில வந்து சோசியாலஜியோ, சைக்காலஜியோ, சோசியல் ஒர்க்கோ அப்படி இல்லன்னா டிப்ளமோல வந்து ஜிஎன்எம், பிஎஸ்சில வந்து நர்சிங் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ரூ. 18,000 சேலரி, 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து செக்யூரிட்டி கார்டுக்குலாம் 8த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 8,500 சேலரி. யூஎல்பி கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 96 வேக்கன்சி வந்து பாருங்க இந்த யூஎல்பி கேட்டகரிக்கு மட்டும் வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க 12th வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம 1 ஆர் 2 இயர் வந்து ஏஎன்எம்க்கான கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 14,000 வந்து சேலரி வந்து வரும். 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல நிபந்தனைகள்லாம் குடுத்துருக்காங்க. அத நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.